நல்லா தான் சூப்பரா இருக்கு. 4 மணி நேரம் கூட தெரியல, உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஃபைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா. பார்ட் 1 போயும் நல்லா தான் போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேசினே ஒரு மாதிரி ஸ்லோவா போனாங்க, செகண்ட் ஹாஃப் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் 4 மணி நேரம் படம் போனதே தெரியல, அப்படியே போயிடுச்சு. இன்டர்வல் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்துச்சு, அதே மாதிரி அப்படியே செகண்ட் ஹாஃப் கொண்டு ஃபிளாஷ்பேக்ல வருவாரு, ஒரு வாட்டி வருவார், அவ்வளோதான். ஃபிளாஷ்பேக் அது மாதிரி காட்டணும். அது மேலே அடிக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் மேலே அடிக்கும், அதோட சூப்பர். ஆமா, அது ஏன் தமிழ் வரலன்னு தெரியல. ரீஃபண்ட் கேட்டா ஒரு வாரம் கழிச்சு ரீஃபண்ட் வரும். நான் பார்த்து சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 4.5. இன்ட்ரோல ஃபைட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட் அவ்வளோ கிடையாது, அவ்வளோ பேசிட்டே போனாங்க. ஆனால் போனது தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. 4.5 அது மேலே கொடுக்கும். 5க்கு 4.5. சூப்பரா இருந்தது படம். நீங்க நிறைய ட்விஸ்ட் நிறைய பார்க்கலாம். நீங்க எப்படி சொல்றது, ஒன்ன கம்பேர் போது இது வந்து எப்படி சொல்றது, இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான். அவங்களுக்கு கடைசியை கண்டுபிடிச்சிருவாங்க பாகிஸ்தானி, அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் படமே. சூப்பரா இருக்கும். கடைசியில பாகிஸ்தானி ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிச்சிருவாங்க, ரிட்டர்ன் இந்தியாக்கே வந்துருவாங்க. கம்ப்ளீட் ஆன ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சிச்சு. கடைசியில் நார்மலா தான் முடிச்சிட்டாங்க. மோடி சீன்னா நியூஸ்ல அவர் வந்து இந்த 500,000 rupees வந்து சேஞ்ச் பண்ணார்ல 2000, அந்த டைம் அதுதான் நியூஸ்ல போனாங்க. அவ்வளவு பெருசா சீன் வரல. சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப அவ்வளவு ஐப்பத்து வரல. சரி தமிழ்ல பார்ப்போம்னு பார்த்தோம், ஹிந்தியில தான் பார்த்தோம் நாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தமிழ்ல பார்த்தோம் ஒன்னும் ஹைப்பா இருந்துடும். அதான் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, தமிழ் வரலையா, நிறைய பேர் அதனால ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. சம்மரா இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா இருந்தது. இதுல வந்து ஒரு 5 சாப்டர்ஸ் வந்து 5 சாப்டர்ஸ் வந்து நல்லா இருந்தது. தமிழ்ல பார்த்தா ஒன்னும் சூப்பரா இருக்கும். தமிழ்ல ரிலீஸ் ஆகல, அதான் ஃபீல் பண்ணுறேன். போர் எதுவுமே அடிக்கலைங்க. நடுவில் ஒரு லவ் சீன் வரும், அதுவும் மொக்கையா தான் வந்தது. அவ்வளோவா இல்லை. அது என்ன கொஞ்சம் 2 minutes 3 minutes அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றெல்லாம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருந்தது. இருக்கணும் இருக்கும். இல்லைண்ணா நல்லா தான் போச்சு. ரேட்டிங் ஒரு ஹிந்தியில தான் பார்த்தோம். ஹிந்தியில பார்த்ததுக்கு 10க்கு ஒரு 6, 7.5. சாட்டிஸ்ஃபை தான். தமிழ்ல பார்த்தா ஒன்றும் சாட்டிஸ்ஃபை இருக்கு. சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதுதான் நாங்க அல்டிமேட்டு. அந்த சவுண்ட் பேண்ட் எஃபெக்ட் தான் செம்ம எஃபெக்டா இருக்கு எல்லாமே. அளவுக்கு இக்பால் கேரக்டர் நல்லா இருக்கு. அதே மாதிரி அவர் அந்த பாட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு இன்ட்ரோ, ஒரு டான்ஸ் ஆடுறது, அது ஆக்சுவலி ரன்வீருக்கு பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ அது ரன்வீருக்கு செட் ஆகுது அந்த அளவுக்கு. அது ஆக்சுவலி அவர் ரெஸ்பாண்ட் டாக்கெட் ஆக்சுவலி இதில் வந்து மென்ஷன் காமிச்சிருக்கலாம். அவர் ஒரே ஒரு சீன் அவர் சாவர மட்டும் காமிச்சோம், அது மட்டும்லாம் ஒரு சின்ன கேமியோ மாதிரி கிட்டா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. ஆக்சுவலி லாகே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. வயலன்ஸ் ரொம்ப விரும்பி பாக்குறவங்க இது பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன்ஸ்னா இதை அவாய்ட் பண்ணுவாங்க. பார்ட் 1 8 சாப்டர், பார்ட் 2 எத்தனை சாப்டர்? பார்ட் 2 ஆக்சுவலி 6 சாப்டர். ஒரு ஃப்ரேம்ல ரங்கோட்டை கிட்ட காமிச்சிருக்காங்க. அவரு
படைக்கும் போது காமிப்பாங்க. அது அப்புறம் பெருசா ஒண்ணு இருக்காது. ரன்வீர் சிங் ரிவெஞ்ச் சீன்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி அது சூப்பரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பார்ட் ரிலேட்டடா இருக்கா? பாட்டு இல்ல, பாட்டு அதே முடிச்சுக்கலாம். பார்ட்டோட முடிச்சா ஓகே. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க, அந்த சர்ப்ரைஸ் கனெக்ட் ஆயிருக்கா? எனக்கு சூப்பரா கனெக்ட் ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ் பயங்கரமா இருக்கு. ஐ மீன் அது ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆக்சுவலி நீங்க எதுவும் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பயங்கரமா இருக்கும். அந்த இந்தியன் ஸ்பையாவே மெயின்டைன் பண்றாரா ரன்வீர் சிங் கடைசி வரைக்கும்? இல்ல, ஐ மீன் நானே ஸ்பாயில் பண்ணேன். இல்ல ஆக்சுவலி அது வெளில தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் அது அவர் எப்படி அதை மேனேஜ் பண்றாரு, அவரை அதை வச்சு எப்படி தப்பிச்சாரு அவரு என்ன, அதுதான். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே. இது கிளைமேக்ஸ் சீன் அப்படி இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே லேக் இல்லாம இருக்கு. லாகுலாம் போறோம் இல்ல, கரெக்டா இருந்தது. 4 மணி நேரம் படம் எப்படி? இல்ல எனக்கு ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைடா? ரேட்டிங் எவ்வளோ? ரேட்டிங் நான் 4.5. எப்படி இருக்கு? துரந்தர் தானே, நல்லா இருக்கு ப்ரோ. 4 hours ஒர்த்து தான். ஆனால் வைலன்ஸ் மட்டும் தான் அதிகம். இந்த ஃபீமேல் ஹீரோயினுக்கெல்லாம் ப்ரெசன்ஸ்லாம் இல்லை, பெருசாக ஸ்க்ரீன் டைமே இல்லை. படம் மஜா படம் தான். பார்ட்டோட வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? ஆமாம், அதிகமாக இருக்கு. இப்போ வந்துட்டு நிறைய வில்லன்ஸு, காம்ப்ளிகேட்டோட ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா புரிஞ்சவங்க மட்டும்தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் தெரியாமல் பார்க்காம வந்தால் சுத்தமாக கதை புரியாது. பார்ட் வந்து லேக் இல்லாம இருக்கு ஸ்கிரீன் பிளே. பார்ட் ஓகே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லேக் இருக்கா? லேக்லாம் இல்லைங்க, லேக்லாம் இல்லை. ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக நல்லாவே போகுது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, 2-3 ட்விஸ்ட் இருக்கு. எதிர்பார்த்து வந்து போட்டு படம் இது. எதிர்பார்த்தா நல்லா தான் இருக்கு. தமிழ்ல இல்லை, அது மட்டும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஹிந்தியில மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கான். இன்னும் ஒரு வாரம் ஆகுன்றாங்க போல. தமிழ் வெர்ஷன் என்ன ஆச்சு? தமிழ் வருஷன் ஏதோ மோடிக்கு ஏதோ பிரச்சனை சொன்னாங்க, என்னன்னு தெரியலங்க. அவனை ப்ரே பண்ணுறேன். மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு. சாங்ஸ் அவ்வளோ இல்லைங்க. துரந்தர் 1 அளவு சாங்ஸ் அத்தனை நல்லா இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்கு. ரன்வீர் சிங் அந்த ரிவெஞ்ச் சீன் நல்லா இருக்கு. வருது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனும் நல்லா இருக்கு. நல்லா ஸ்க்ரீன் டைம் எல்லாம் பக்கவா இருக்கா வந்து. கிறிஸ்டியன் மொமெண்ட் சீன் இருக்கா? இன்டர்வல்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு, கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு. சீட் எஜ்ஜே கொண்டு போச்சு சில சீன்ஸ்லாம். சில சீன்ஸ்லாம் சீட் எஜ்ஜே கொண்டு போச்சா இல்ல எப்படி? இருந்தது. அந்த ட்விஸ்ட் சீன்லாம் நல்லா இருக்கு. நல்ல வர்த்து தான் படம். ரஹ்மான் காட்டியதுல ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் காட்டிருக்காங்க? இல்ல, அவன் செத்து பாடியா காட்டியிருப்பான் ஒரு சீன்ல. ஆமா, நான் இருந்துச்சுல, பாடியை மட்டும் ஒரு வாட்டி காமிச்சிருப்பாங்க. ஓவராலா எப்படி? ஒரு 8.5 to 9 ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே. ரன்வீர் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல எப்படி இருக்கு? என்ன கம்பேர்? ஆஸ் யூஸ்வல் அவர் நல்லாவே பண்ணிட்டாரு. அவர் பிசிக்ஸ் நல்லா இருக்கு. அவர் முடி பெருசா இருக்கு, சூப்பரா இருந்தார். இந்த படத்துல ஸ்பையாவே மெயின்டைன் பண்ணிருக்கானா? ஸ்பை தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா ஸ்பைன்னு வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படி அவன் சமாளிப்பான்ன்றதான் கதை. நல்லா ஏதாச்சும் வரலாம்? இல்ல, முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. ஓவராலா சாட்டிஸ்ஃபைடா படம்? ஏன் சாட்டிஸ்ஃபைட்? நல்லா இருந்துச்சு. 4 hours பார்க்குற அளவுக்கு படம் ஒத்து தான். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் ஒரு சில இடத்துல மட்டும் லேக் இருக்கும். ஆனால் படம் வந்து பார்க்குற அளவுக்கு ஒத்து தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது இருக்கும் ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் வந்து இது ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். இவங்க இப்போ இந்தியாவில் வந்து பாம்பு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, டெரரிசம் ஆக்ட்ஸாக இருந்ததுல, அதுக்கு வந்து இவங்க பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கனெக்ட் பண்ண மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டினியூஷன் தான் ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்தது வந்து ரிவெஞ்சாக எடுத்துகிட்டு வராம தான் பண்ணாங்க. படத்தோட ப்ளஸ் என்ன சொல்லி மைனஸ்? படத்தோட ப்ளஸ்ஸா? படத்தோட ப்ளஸ் மைனஸ்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல. எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. மாதவன் சீன்ஸ் தான் எப்படி இருக்கு? மாதவன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீனில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஏரோப்ளைனில் வந்து அந்த டெரரிஸ்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி
பாரத் மாதாக்கு ஜெயின் சொல்றதுக்கு ஒரு மாதிரி கீர்த்தனமா ஒரு மாதிரி சொல்லுவோம். அதை வந்து அந்த டெரரிஸ்ட் வச்சு இந்த பாட்டுல சொல்ல வச்சாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போது ஃபுல்லா கூஸ் பம்ப். அவ்வளவுதான், சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் தான் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயாச்சும் லேக் ஏதாவது ஸ்கிரீன் பிளே இருக்கா? 4 மணி நேரம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா தான் போச்சு. அது வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா பார்த்தா தான் நல்லா இருக்கும். நீங்க வந்து என்ன லேகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்காது. நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டோட பார்த்தா தான் நல்லா இருக்கும். மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல, பட் ஆனா இப்போ நீங்க சீன்ஸோட பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு மியூசிக். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் காட்டிருக்காங்களா ரஹ்மான் டாக்காயிட்டா? ரஹ்மான் தாக்கேட்ட வந்து இந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அந்த பாடியா இருப்பாங்களா அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. மற்றபடி வேற எந்த சீன்லயும் காட்டல. ரன்வீர் சிங்கோட ஸ்வாகி பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அவர் வந்து நெக்ஸ்ட் பலோச் மாதிரி அதை கொண்டு வந்த சீன்ஸ்லாம் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் தான் ப்ரூட்டலா ராவா இருந்துச்சா? ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. ஒரு சீன்ல வந்து லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் அப்போ ஒரு சுத்தியல் எடுத்து ஒரு ஆக்ஸ் எடுத்து அடிப்பான். கால் ரெண்டுமே அடி பொழந்துக்கிட்டு 2 தனியா வந்துடும். அப்புறம் அந்த மேஜர் இக்பாலை வந்து தூக்கி கெரோசின்ல போடுறது, அந்த சீன்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அமரன் வேற, இது வேற, நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா உங்களுக்கு எதிர்பார்த்தது வந்து பிடிச்சிருந்ததா படம்? பிடிச்சிருந்துச்சு. தமிழ் வெர்ஷனே இங்க ரிலீஸ் ஆகல, இந்தியா விட்டுருக்காங்க. தமிழ் அதுதான் என்னன்னு தெரியல. நானும் ஆக்சுவலி 2 முறை புக் பண்ண டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல புக் பண்ணா ஏதோ இங்க வந்து கேட்டா ஏதோ லைசன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஹிந்திலேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்தியா நல்லா இருக்கு. ஹிந்திலேயே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நீங்க எந்த படம் பார்க்கறதா இருந்தாலும் அதோட ஆரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தா தான் படம் நல்லா இருக்கும். ஓவராலா எப்படி இருக்கு படம்? படம் நல்லா தான் இருந்துச்சு. 10க்கு 9. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைட். என்ன எதிர்பார்த்திருக்கலாம் இந்த படத்தை? அதை இன்னும் எப்படி கொண்டு வந்திருக்கு? நல்லா தான் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல வந்து எதுவும் பண்ண முடியாது. 3 மணி நேரம் 47 நிமிஷம்னா சும்மாவா? இவ்வளோ பெரிய படத்தை வந்து அவங்க நல்லா லேகே இல்லாம எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். ஓகே, இந்த படத்துல நீங்க ரஹ்மான் டாக்கரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? பார்ட் 1 பார்க்கலாம். அவர் தான் வந்து பார்ட் 1ல அவர் தான் ஸ்வாகி, ஃபுல்லா அவர் தான் ஸ்வாக் பண்ணிட்டு அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுறது நல்லா தான் பண்ணிருந்தாரு. இப்போ இதுல வந்து ரன்வீர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, ஆனா நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த சாங் பிளேஸ்மெண்ட் இந்த படத்துல இருக்குதா? அந்த சாங் இல்ல, தனியா இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆனா? சாட்டிஸ்ஃபைட். ஒர்த் வாட்ச் படம், ட்ரீட் அந்த கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.